30 பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம். இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர், கருணை ஜமால், கவிஞர் காமு ஷெரீப், இசைமுரசு நாகூர் அனிபா, அண்ணன் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடனிருந்தாங்க. இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை, சாதனைகளை, அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுமுறைன்னு அறிவித்தார். அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி, காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதையெல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு, தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார். கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான், அதே வழிநடத்தத்தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நேரத்தின் அருமையை கருதி இந்த 5 ஆண்டுகளில் இஸ்லாமிய மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களில் சில முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 24 கோடி 56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாயில்
கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை ஸ்டாப் பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. அதனால இந்த ஆண்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை படிக்கிற 1,01,159 முஸ்லிம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை தமிழ்நாடு அரசே வழங்கியிருக்கிறது. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்காக இதுவரைக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்க்கை சூழலை பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்ம திராவிட மாடல் அரசு நாள்தோறும் சிந்திச்சு செயல்பட்டு வருது. நம்முடைய பேராசிரியர் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார், கேட்காமலேயே திட்டங்களை வாரி வழங்குறது தான் திராவிட மாடல். இப்போ இந்த மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கீங்க. நான் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே நேற்றைக்கு இந்த மாநாட்டு தீர்மானங்களை மணிச்சுடர் பத்திரிகையில் படிச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் வரார், முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கையிலும் வச்சிடணும். அன்பின் மிகுதியால அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகளை வழங்காம நான் போக முடியுமா? அது ஆயிரக்கணக்கானரை இங்க கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில்